நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்திலிருந்து மத்திய அரசு பின்வாங்காது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நேற்று பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்தை ஆக்கப்பூர்வமாகவும் விவசாயிகளுக்கு நன்மை அளிக்கும் வகையிலும் செயல்படுத்துவது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டம் நிச்சயம் விவசாயிகளுக்கு நன்மை தருவதாக அமையும் எனவும், காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநிலங்கள் மற்றும் அவர்களின் முதல் மந்திரிகள் தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையில்தான் இந்த சட்டத்தின் மீதான திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் இந்த அவசர சட்டத்தால் விவசாயிகள் பாதிப்படைவார்கள் என்று கட்டுக்கதைகளை பரப்பி வருவதாகவும், இதை முறியடிக்க இந்த சட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் நன்மை அளிக்கும் என்பதை மக்கள் மனதில் பாரதிய ஜனதா எம்பிக்கள் பதிய வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நமது அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் விவசாயிகள், ஏழைகள் மற்றும் எளியோர் நலன் சார்ந்ததாகவே இருக்க வேண்டும் எனவும், அதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்த மோடி, விவசாயிகளுக்கு எதிரான எந்த நிலைப்பாட்டையும் பாரதிய ஜனதா அரசு எடுக்காது எனவும் தெரிவித்தார். எனினும் இந்த அவசர சட்டத்தில் கொண்டுவரப்பட்ட மாற்றங்களை அமல்படுத்துவதிலிருந்து பின்வாங்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் அவர் தெரிவித்தார். தேனி கர்னல் ஜான் பென்னிக்விக் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் வெங்கடாசலம் திறந்து வைத்தார். தேனியில் உள்ள கர்னல் ஜான் பென்னிக்விக் பேருந்து நிலையத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் வெங்கடாசலம் திறந்து வைத்தார். இதில் தமிழக அரசின் பல்வேறு சாதனைகளை விளக்கும் வகையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் பொதுமக்கள் அறியும் வண்ணம் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் தேனி மாவட்ட செயலாளர் ரவீந்திரநாத் குமார், அதிமுக மாவட்ட செயலாளர் சிவகுமார், தேனி நகர்மன்ற தலைவர் முருகேசன், துணைத் தலைவர் காசிமாயன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ராஜபாளையத்தில் கைத்தறிக்கு அரசு புதிதாக அறிமுகம் செய்துள்ள துப்பட்டா ரக துணிகளை நெசவு செய்ய மீட்டர் ஒன்றிற்கு ரூபாய் 17.50 வழங்க வலியுறுத்தி கூட்டுறவு சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்து வந்த இலவச சேலை மற்றும் காடா ரக துணிகளை நிறுத்திவிட்டு தற்போது பாலிகாட்டன் எனப்படும் துப்பட்டா ரக துணிகளை அரசு கைத்தறிக்கு ஒதுக்கியுள்ளது. இதனால் ராஜபாளையம் பகுதியை சுற்றியுள்ள சுமார் 7000க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் தற்போது வேலை இழந்து உள்ளனர். கடந்த முறை உற்பத்தி செய்யப்பட்ட துணிகளின் அச்சு மற்றும் உடை ஆகியவை துப்பட்டா ரக துணிகளுக்கு முரண்பாடாக இருப்பதால் புதிய அச்சு போன்ற உபகரணங்களை தறியில் புதிதாக அமைக்க வேண்டியுள்ளது. இந்த உபகரணங்களை அரசு மானியமாக தர வேண்டும் எனவும், துப்பட்டா ரக துணிகளை உற்பத்தி செய்ய அரசு அறிவித்துள்ள 13 ரூபாய் தங்களுக்கு கட்டுப்படியாகாது என நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே துப்பட்டா ரக துணிகளை உற்பத்தி செய்ய மீட்டர் ஒன்றிற்கு 17.50 ரூபாய் வழங்க வலியுறுத்தி ராஜபாளையம் தெற்கு வைத்தியநாதபுரத்தில் இயங்கி வரும் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தை நெசவாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விரைவில் அரசு தங்கள் கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்றால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக நெசவாளர்கள் தெரிவித்தனர். பெரம்பலூரில் பூட்டியிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே புது காலனி பகுதியை சேர்ந்தவர் பெரிய இளையராஜா. இவர் நேற்று வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றுள்ளார். பின்னர் அவர் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியுற்றார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்து 25 பவுன் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணம் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசாருக்கு பெரியராஜா தகவல் கொடுத்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 108 ஆம்புலன்ஸ் சேவையை நடத்தும் GVKE-MRI நிர்வாகம் ஆம்புலன்ஸ் வாங்குவது, அதன் பராமரிப்பு, உபகரணங்கள் வாங்குவது, உயிர்காப்பு மருந்துகள் வாங்குவது, ஊழியரின் ஊதியம் இவை அனைத்திற்கும் ஆகும் செலவு தொகை முழுவதினையும் அரசிடம் பெற்று வருகிறது. ஆனால் அத்தொகைகளை கொண்டு வாகனம் மற்றும் உபகரண பராமரிப்புகளை உரிய முறையில் செய்வதில்லை எனவும், சாலை ஓரங்களில் வாகனங்கள் பழுது பார்க்கும் கடைகள் வைத்திருப்பவர்களிடம் ஏனோ தானோ என்று வாகனங்களை பழுது பார்த்துவிட்டு தரமான பழுது பார்க்கும் இடங்களில் பார்த்தது போல் போலி ரசீதுகள் வாங்கி அதிகாரிகளிடம் கொடுத்து ஏமாற்று வேலை செய்து வருவதாகவும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். மேலும் உபகரணங்கள் பராமரிப்பும் உரிய முறையில் நடப்பதில்லை எனவும், இந்த நிலையில் ஆம்புலன்ஸ்களை ஓட்டுவது மிகவும் சிரமமாக உள்ளதாகவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இதை தட்டி கேட்ட ஊழியர்கள் 2 பேரை பணி நீக்கம் செய்ததாகவும் அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து தொழிலாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.